Hi students, நம்ம இந்த வீடியோல business studiesல financial market chapterோட previous year board questions and அதோட solutions பார்க்கலாம். First question, இங்க நம்மளுக்கு ரெண்டு statement கொடுத்திருக்காங்க. Statement 1, a financial market facilitates the transfer of savings from savers to investors. Statement 2, it gives savers the choice of different investments and helps to channelize surplus funds into the most productive use. Choose the correct option from the following. A, statement 1 is true and statement 2 is false. B, statement 2 is true and statement 1 is false. C, both the statements are true. D, both the statements are false. Okay, இப்போ statement 1ல என்ன கொடுத்திருக்காங்க, financial market மூலமா savings வந்து savers கிட்ட இருந்து investors-க்கு போகுது அப்படின்னு ஒரு statement கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சேவர்ஸ்க்கு வந்து நிறைய சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அண்ட் இதனால என்ன ஆகும்னா அந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை நம்ம சேனலைஸ் பண்றதுக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எங்க போகுது அந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ்? ப்ரொடக்டிவ் யூஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம இங்க வந்து அசர்ஷன் ரீசனிங் மாதிரி இதை பார்க்க கூடாது. ஸ்டேட்மெண்ட் 1ங்கிறது தனி, ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறது தனி. இது ரெண்டுத்துல எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படி பார்க்கணும், இல்ல ரெண்டுமே ட்ரூவா ரெண்டுமே ஃபால்ஸாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா இதுக்கு ஆன்சரை பார்க்கலாம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட மீனிங் பார்க்கலாம். எக்கனாமிக் சிஸ்டம்ல பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட். எக்கனாமிக் சிஸ்டம்ல 4 செக்டார்ஸ் இருக்கு. அதுல 2 மெயின் செக்டார்ஸ் எது? ஹவுஸ் ஹோல்ட்ஸும் பிசினஸ் ஃபர்ம்ஸும். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்ஸ் போக மிச்ச ஃபண்ட்ஸா அவங்க சேவ் பண்றாங்க. பிசினஸ் ஃபர்ம்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. சோ அந்த ஃபண்ட்ஸை அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் பிசினஸ் ஃபர்ம்ஸ்க்கும் நடுவுல ஒரு லிங்கா இருக்கு. சோ எப்படி லிங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சேவர்ஸ் இருக்காங்களா, சேவர்ஸ் யாரு? ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஏன்னா அவங்களோட இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்ஸ் போக மிச்ச பணத்தை சேவ் பண்றாங்க. சோ அவங்கள சேவர்ஸ்ன்னு சொல்றோம். அண்ட் பிசினஸ் ஃபர்ம்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது இல்ல, சோ இன்வெஸ்ட் பண்ணி தானே பிசினஸ் ரன் பண்றாங்க. சோ அவங்கள இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்றோம். சோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து இந்த சேவர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவுல ஒரு லிங்கா இருக்கு. எப்படி லிங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேவர்ஸ் சேவ் பண்ற பணத்தை இன்வெஸ்டர்ஸுக்கு மொபைலைஸ் பண்ணுது, அந்த ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஓகே, சோ இந்த மார்க்கெட் என்ன பண்ணுது? சேவர்ஸ் கிட்ட இருந்து, யார்கிட்ட சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும், சர்ப்ளஸ் மணி யார்கிட்ட இருக்கு? ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அவங்களோட இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்ஸ் போக மிச்ச சேவிங்ஸ் தான் சர்ப்ளஸ் மணி. சோ சர்ப்ளஸ் மணிய யார்கிட்ட இருக்கோ அவங்க மணியை எடுத்து யாருக்கு பணம் தேவைப்படுதோ, யாருக்கு இங்க பணம் தேவைப்படுது? பிசினஸ் ஃபர்ம்ஸ்க்கு, பிசினஸ் ரன் பண்றதுக்கு பணம் தேவைப்படுது. சோ அவங்களுக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது இந்த மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. எப்படின்னா, சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்து ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக கொடுக்குது. யார் ப்ரொடக்டிவ் பர்பஸா யூஸ் பண்றாங்க? எக்கனாமிக்காக யார் செய்யறாங்க? ஃபர்ம்ஸ். சோ ஃபர்ம்ஸுக்கு பணம் தேவைப்படுது இல்லையா, அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்குது. சோ அதனால அது அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த அலோகேட்டிவ் ஃபங்க்ஷனை 2 விதத்துல பண்ணலாம். ஒன்னு பேங்க் மூலமா பண்ணலாம், இல்ல ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் மூலமா பண்ணலாம். சோ பேங்க் மூலமானா நம்ம என்ன செய்யறோம்? சேவிங்ஸா பேங்க்ல வைக்கிறோம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி வாங்குறோம். ஓகே, சோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்றாங்க? அவங்களோட சர்ப்ளஸ் பணத்தை எடுத்து அவங்க சேவிங்ஸா பேங்க்ல வைக்கலாம், இல்லைன்னா கேபிட்டல் மார்க்கெட்ல ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் வாங்கலாம். இப்ப பேங்க் கிட்டயும் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் கிட்டயும் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வந்துருச்சு. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பணத்தை பேங்க்லயோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்லயோ போட்டுட்டாங்க. இப்ப இந்த பேங்க்கும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டும் என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் ஃபர்ம்ஸ்க்கு இந்த பணத்தை லெண்ட் பண்ணும், கடனா கொடுக்கும். ஓகே, இந்த பிசினஸ் ஃபர்ம்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெபிசிட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இவங்களை டெபிசிட் யூனிட்னு சொல்றோம்? அவங்க கையில பணம் இல்ல, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. சோ அதனால அந்த பிசினஸ் ஃபர்ம்ஸை நம்ம டெபிசிட் யூனிட்னு சொல்றோம். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்ஸ் போக சர்ப்ளஸா பணம் இருக்கு, அதனால ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சர்ப்ளஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இப்படிதான் இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. சோ ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் பணத்தை அவங்க பேங்க்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல என்ன பண்ணலாம்? செக்யூரிட்டிஸ் வாங்கி வைக்கலாம். சோ இன் ரிட்டர்ன் இப்ப பேங்க் கிட்டயும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் கிட்டயும் ஹவுஸ் ஹோல்ட் செக்டாரோட சர்ப்ளஸ் மணி போயிடுச்சு. இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிசினஸ் ஃபர்ம்ஸ் இவங்க தான் டெபிசிட் யூனிட், அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? லெண்ட் பண்றாங்க அந்த சர்ப்ளஸ் பணத்தை.
பேங்க்கும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே காம்படிட்டர்ஸ். ஒரே வேலை தானே செய்யறாங்க. அவங்க பணத்தை வாங்குறாங்க, லெண்ட் பண்றாங்க. சோ ரெண்டு பேருமே காம்படிட்டர்ஸ். இந்த ப்ராசஸ் பண்றாங்க இல்லையா, சர்ப்ளஸ் யூனிட்ஸ்ல இருந்து பணத்தை வாங்கி அதை வந்து டெபிசிட் யூனிட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, லெண்ட் பண்றாங்கல்ல, இந்த அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல, அது பேர் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன். ஓகே, சோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு இருக்கு. மார்க்கெட்னா என்னது? இட்ஸ் அ பிளேஸ். ஓகே, அங்க என்ன நம்ம காய் வாங்குறோம், எல்லாமே வாங்குறோம். இங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றது வந்து கிரியேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம், ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசெட்ஸை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் மணிக்கு. அதுதான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஓகே, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு எப்போ நம்ம காய்கறி வாங்குறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும், அதை மார்க்கெட்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க எந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு கிடையாது. ஓகே, சோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாமே எங்க நடக்குதோ அது எல்லாமே ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான். எந்த இடத்துலலாம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்குதோ, அதாவது எங்கெல்லாம் ஷேர்ஸ் வாங்குறாங்க, டிபெஞ்சர்ஸ் வாங்குறாங்க, எங்கெல்லாம் ஷேர்ஸ் விக்கிறாங்க, டிபெஞ்சர்ஸ் விக்கிறாங்களோ அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்கிற இடம் எல்லாமே என்னது? ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து 4 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து மொபிலைசேஷன் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் சேனலைசிங் them into the most productive uses. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, சேவர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நடுவுல லிங்கா இருக்கு. சேவர்ஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பிசினஸ் ஃபர்ம்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு லிங்கா இருக்கு. எப்படி லிங்கா இருக்கு? ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் வந்து சேவர்ஸோட, ஹவுஸ் ஹோல்ட்ஸோட சேவிங்ஸை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு, அதாவது பிசினஸ் ஃபர்ம்ஸுக்கு அந்த ஃபண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, சேவிங்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேவர்ஸ், அதாவது ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் சாய்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் கொடுக்குது. ஓகே, லைக் வந்து அவங்க ஷேர்ஸ்ல சேவ் பண்ணலாம், டிபெஞ்சர்ஸ்ல சேவ் பண்ணலாம், பாண்ட்ஸ்ல சேவ் பண்ணலாம், இந்த மாதிரி எந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல வேணாலும் சேவ் பண்ணலாம். அது நிறைய சாய்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்ஸ் பிரைஸ் டிஸ்கவரி. சோ எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அதோட பிரைஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இருக்குல்ல, ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ஃபினான்ஷியல் அசெட்ஸோட பிரைஸுமே எது டிசைட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் டிசைட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட்ஸ் லிக்விடிட்டி டு ஃபினான்ஷியல் அசெட்ஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ், இந்த ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன செய்யலாம்? ஈஸியா வாங்கலாம், ஈஸியா விற்கலாம். சோ அதனால இங்க வந்து அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸை ஈஸியா நம்ம செல் பண்ணும்போது கேஷா சீக்கிரம் கன்வெர்ட் ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் ரெடியூசஸ் த காஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஒரு செக்யூரிட்டியோட பிரைஸை பத்தி, அதோட அவைலபிலிட்டியை பத்தி, அதோட காஸ்ட்டை பத்தி எல்லா விஷயமுமே கொடுத்துரும். சோ இன்வெஸ்டர்ஸும் கம்பெனியும் இந்த மாதிரி விஷயத்த, ஒரு செக்யூரிட்டியோட பிரைஸோ அதோட அவைலபிலிட்டியோ இதை பத்தி எல்லாம் அவங்க போய் தேட வேண்டாம். எல்லாமே ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்லயே இருக்கும். சோ அதனால அவங்களுக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுது. இதுதான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஃபங்க்ஷன்ஸ். இந்த கொஸ்டினுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறது பார்க்கலாம். இப்ப ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்திருக்காங்க? ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட்ஸ் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சேவிங்ஸ் ஃப்ரம் சேவர்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ். சோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணுது? சேவிங்ஸ் எடுத்து, அதாவது ஹவுஸ் ஹோல்டோட சேவிங்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு, பிசினஸ் ஃபர்ம்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்மளும் இதை பார்த்தோம். அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆக்ட்ஸ் அஸ் a link between the savers and investors. சோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இட் gives savers a choice of different investments. இதுவும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ சேவர்ஸ்ங்கிறது ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. என்ன மாதிரி ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல வேணாலும் அவங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். சோ ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இருக்கு. அதுல எந்த சாய்ஸ் வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி என்ன கொடுத்திருக்காங்க? இந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, ஹவுஸ் ஹோல்ட்ஸோட சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை மோஸ்ட் ப்ரொடக்டிவ் யூஸ்க்கு சேனலைஸ் பண்ணுது. அதாவது ஹவுஸ் ஹோல்டோட ஃபண்ட்ஸ் எடுத்து, அதாவது அவங்க சேவிங்ஸ் எடுத்து பிசினஸ் என்ன பண்றாங்க? ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி பண்றாங்க. சோ அதுக்கு இந்த பணத்தை வந்து சேனலைஸ் பண்ணுது இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட். சோ சி தான் கரெக்டான ஆன்சர். போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. Second question, in the dash market, prices are determined and decided by the management of the company. A primary, B secondary, C money, D stock. Okay, so இங்க question என்ன அப்படின்னா, எந்த மார்க்கெட்ல வந்து கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டே செக்யூரிட்டியோட பிரைசஸை டிட்டர்மைன் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை நம்ம 2 மார்க்கெட்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து கேபிட்டல் மார்க்கெட், இன்னொன்னு மணி மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டை எகைன் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு பிரைமரி மார்க்கெட், இன்னொன்னு செகண்டரி மார்க்கெட். அண்ட் மணி மார்க்கெட்டை நம்ம மார்க்கெட் ஃபார் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை நம்ம 2 மெயின் கேட்டகரிஸா கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு கேபிட்டல் மார்க்கெட், இன்னொன்னு மணி மார்க்கெட்.
ஃபர்ஸ்ட் நம்ம மணி மார்க்கெட்னா என்னன்னு பார்க்கலாம். மணி மார்க்கெட் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுக்கான மார்க்கெட்டை தான் நம்ம மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம 1 இயர் பீரியடுக்குள்ள யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். ஓகே. சோ மணி மார்க்கெட் பாத்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது பிசினஸ்க்கு வந்து இன்வென்டரி பர்ச்சேஸ் பண்ணும், அதே மாதிரி அவங்க வந்து டே டு டே ஆபரேஷன்ஸை கேரி அவுட் பண்ணும், அப்புறம் ஷார்ட் டேர்ம் கடன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அடைக்கணும். அதுக்கு அவங்களுக்கு இந்த மணி மார்க்கெட் தான் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். சோ அதை தான் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். சோ ஒர்க்கிங் கேபிட்டலோட சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து மணி மார்க்கெட். ஓகே. மணி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்னா, கேஷை வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், தட் இஸ் 1 இயர்க்குள்ள நம்ம லெண்ட் பண்ணி பாரோ பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். சோ இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டிஸ நம்ம சேல் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் அதோட டேர்ம் எவ்வளவு இருக்கும்னா 1 இயர் தான் இருக்கும், ஒரு ஷார்ட் பீரியட் தான். சோ நம்ம வந்து சேல் பண்றோம் அப்படின்னாலும் 1 இயர்க்குள்ள, பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னாலும் 1 இயர்க்குள்ள இருக்கிற செக்யூரிட்டிஸ் தான் இருக்கும். மணி மார்க்கெட்டுக்கும் ஜியோகிராபிக்கல் ஏரியா கிடையாது. நம்ம பினான்சியல் மார்க்கெட்ஸ்க்கே ஜியோகிராபிக்கல் ஏரியா கிடையாதுன்னு படிச்சோம் இல்லையா? எங்கெல்லாம் செக்யூரிட்டிஸ் வாங்கி விக்கிறோமோ அது எல்லாமே வந்துட்டு பினான்சியல் மார்க்கெட் தான். சோ அதே மாதிரிதான் மணி மார்க்கெட்டுக்கு நோ ஜியோகிராபிக்கல் ஏரியா. சோ இந்த மணி மார்க்கெட்ல என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதெல்லாம் ஷார்ட் டேர்ம் டெட்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே மணி மார்க்கெட்ல தான் வருவாங்க. சோ இங்க என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மத்த கமர்ஷியல் பேங்க்ஸ், எல்ஐசி, ஜிஐசி, யூடிஐ இதெல்லாம் வரும். ஓகே. சோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களோட டீலிங் எல்லாமே போன் ஆர் ஃபேக்ஸ் மூலமா தான் இருக்கும். மணி மார்க்கெட்டோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இந்த மணி மார்க்கெட் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுக்காக 1 இயர்க்குள்ள யூஸ் பண்ற ஃபண்ட்ஸ்க்காக தான் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டுக்கு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் கிடையாது. பினான்சியல் மார்க்கெட்டோட ஒரு பார்ட் தான் மணி மார்க்கெட். பினான்சியல் மார்க்கெட்டோட மீனிங்கே நம்ம என்ன பார்த்தோம், பினான்சியல் செக்யூரிட்டிஸ் எல்லாம் எங்க வாங்கி விக்கிறோமோ, எங்கெல்லாம் பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ பினான்சியல் செக்யூரிட்டிஸ்க்கு, அது எல்லாமே பினான்சியல் மார்க்கெட் அப்படின்னு தான் பார்த்தோம். பினான்சியல் மார்க்கெட்டுக்கு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் கிடையாதுன்னு பார்த்தோம். சோ மணி மார்க்கெட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பினான்சியல் மார்க்கெட். சோ இதுக்குமே ஜியோகிராபிக்கல் லொகேஷன் கிடையாது. அடுத்து மணி மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கம்மி ரிஸ்கோட தான் இருக்கும். அதே மாதிரி ஹைலி லிக்விட். கம்மி ரிஸ்க் ஏன் சொல்றோம்னா, இதெல்லாம் 1 இயர்க்குள்ள நம்ம டீல் பண்றோம். சோ அதனால ரிஸ்க் கம்மி. அதே மாதிரி இத வந்து 1 இயர்க்குள்ள நம்ம சேலும் பண்ணிடலாம். சோ ஹைலி லிக்விட், அதை வந்து கேஷா இமீடியட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே. இதுல மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ, கமர்ஷியல் பேங்க்ஸ், எல்ஐசி, ஜிஐசி. ஓகே. மணி மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. யாருக்கெல்லாம் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பிசினஸ்க்கு இப்ப வந்து பணம் வேணும், அவங்க ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணும் அப்படின்னா ஒரு டெம்பரரி பேசிஸ், அதாவது 1 இயருக்கு என்ன பண்ணுது, எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுக்குது. ஓகே. ஆனா 1 இயர்க்குள்ள அவங்க திருப்பி கொடுத்துடணும். சோ அதுதான் மணி மார்க்கெட். அடுத்தது காமன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன மணி மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் மணி, ட்ரெஷரி பில், சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், கமர்ஷியல் பில், எக்ஸெட்ரா. ஓகே. டிஸ்கவுண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது இந்தியால டிஸ்கவுண்ட் பினான்ஸ் ஹவுஸ் வந்து இந்த ரெடி மார்க்கெட்டுக்காகவே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ இதுதான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். பினான்சியல் மார்க்கெட்டோட அடுத்த கிளாசிபிகேஷன் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸுக்கு 1 இயர்க்கு மேல இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட் கீழே வரும். 1 இயர்க்குள்ள இருக்கிற ஃபண்ட்ஸை நம்ம ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றோம். அது மணி மார்க்கெட். மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் எந்த மார்க்கெட்ல இருக்கும், கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்கும். சோ இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல எந்த ஆர்கனைசேஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த லாங் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் ஃபண்ட்ஸ் கொடுக்குதோ அது எல்லாமே இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல வரும். ஓகே. கேபிட்டல் மார்க்கெட்ல வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் வராது. இதெல்லாம் 1 இயர் பீரியடுக்குள்ள நம்ம டீல் பண்ண போறோமோ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மணி மார்க்கெட்ல தான் வரும், கேபிட்டல் மார்க்கெட்ல வராது. கேபிட்டல் மார்க்கெட்ல வெறும் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். அண்ட் இங்க காமன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பப்ளிக் டெபாசிட்ஸ், எக்ஸெட்ரா. சோ நம்ம இப்ப வந்து அக்கௌண்ட்ஸ்ல ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ இதெல்லாம் எந்த மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட், கேபிட்டல் மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கேபிட்டல் மார்க்கெட்டோட நேச்சர் ஆர் ஃபீச்சர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். லிங்க் பிட்வீன் சேவர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கேபிட்டல் மார்க்கெட் வந்து சேவர்ஸ் கிட்ட இருக்கிற சேவிங்ஸ பிசினஸ் ஃபர்ம்ஸ்க்கு லெண்ட் பண்ணுது. சோ இங்க வந்து சேவிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்க்கு நடுவுல இது ஒரு லிங்கா இருக்கு. அடுத்தது டீல்ஸ் இன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல் மார்க்கெட்ல லாங் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஆனா இங்க வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் கிடையாது. அதாவது சேவிங்ஸ் லெஸ் தேன் 1 இயர் இருக்கிறதெல்லாம் இங்க வராது, அதெல்லாம் மணி மார்க்கெட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் யூட்டிலைசஸ் இன்டர்மீடியரிஸ். கேபிட்டல் மார்க்கெட் வந்து டிஃபரெண்ட் இன்டர்மீடியரிஸை யூஸ் பண்ணுது. யாரெல்லாம் இன்டர்மீடியரிஸ் பாத்தீங்கன்னா, புரோக்கர்ஸ், அண்டர் ரைட்டர்ஸ், டெபாசிட்ரிஸ் இவங்கெல்லாம். அண்ட் இவங்கெல்லாம் கேபிட்டல் மார்க்கெட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான எலிமெண்ட். அதுக்கப்புறம்
determinant of capital formation. So கேபிட்டல் மார்க்கெட் பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு, அதாவது ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு வந்து அட்ராக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல. சோ அதனால என்ன ஆகும், அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல அவங்க சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கேபிட்டல் மார்க்கெட் ஃப்ரீயா ஆப்ரேட் பண்ணலாம், பட் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுதோ அதுக்குள்ளதான் அவங்க ஆப்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப செபி இருக்கு. செபிங்கிறது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அது ஒரு கவர்மெண்ட் பாடி. அது என்ன ரெகுலேஷன்ஸ் கொடுக்குதோ, என்ன ரூல்ஸ் கொடுக்குதோ அது கீழே தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் பண்ண முடியும். சோ இதெல்லாம் கேபிட்டல் மார்க்கெட்டோட நேச்சர் அண்ட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட், ஒரு ஐடியல் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா என்ன? அவங்க வந்து ஃபினான்ஸ் எப்பவுமே கொடுக்கணும். அந்த கேபிட்டல் மார்க்கெட்ல ஃபினான்ஸ் இருந்துட்டே இருக்கணும், பட் ரீசனபிள் காஸ்ட்ல. அதே மாதிரி ஒரு கேபிட்டல் மார்க்கெட் எக்கனாமிக் growth ஃபெசிலிட்டேட் பண்ணும். எக்கனாமிக் growth அப்படிங்கிறது அவங்க ஃபண்ட்ஸை வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ் ஃபர்ம்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது, அவங்க ப்ரொடக்டிவ் யூஸ்க்கு பண்ணும்போது அதெல்லாம் என்ன ஆகும், எக்கனாமிக் growth கொண்டு வரும். அடுத்தது வந்து மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். இங்க பெரிய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல ஃபேரா இருக்கணும். ஓகே, காம்படிட்டிவா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அங்க நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஓப்பனா இருக்கணும். அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தேவையோ அதெல்லாம் இந்த கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் வந்து இந்த கேபிட்டலை ப்ரொடக்டிவ் யூஸ்க்கு கரெக்டா அலோகேட் பண்ணணும். இதுதான் ஒரு ஐடியல் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றது. கேபிட்டல் மார்க்கெட்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிரைமரி மார்க்கெட், இன்னொன்னு செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்டை நம்ம நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். சோ நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னா செக்யூரிட்டிஸை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணும்ல, சோ அது வந்து பிரைமரி மார்க்கெட்ல தான் பண்ணும். அதனாலதான் அதை நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் ஒரு கம்பெனி வந்து செக்யூரிட்டிஸே, ஷேர்ஸே இஷ்யூ பண்ணிருக்காது, டிபெஞ்சர்ஸே இஷ்யூ பண்ணிருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் அது இஷ்யூ பண்ணும் பாத்தீங்களா, அது எங்க பண்ணும்னா இந்த பிரைமரி மார்க்கெட்ல தான் பண்ணும். அதனாலதான் இந்த மார்க்கெட்டை நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். சோ பிரைமரி மார்க்கெட் வந்து டைரக்டா கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஏன்னா இங்க வந்து பிரைமரி மார்க்கெட்ல கம்பெனிஸ் டைரக்டா இன்வெஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா கம்பெனி என்ன பண்ணுது, இன்வெஸ்டருக்கு ஷேர் கொடுக்குது, இன்வெஸ்டர் இன் ரிட்டர்ன் மணியை கம்பெனி கொடுக்குறாங்க. சோ இது எங்க நடக்குது, பிரைமரி மார்க்கெட்ல. சோ இது டைரக்டா கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த பிரைமரி மார்க்கெட். ஓகே, இப்ப இந்த இன்வெஸ்டர் வந்து மணி கொடுத்திருக்காரு கம்பெனிக்கு, அண்ட் கம்பெனி அவருக்கு ஷேர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த மணியை வச்சு இந்த கம்பெனி என்ன பண்ணலாம், பில்டிங்ஸ், பிளான்ஸ், மிஷினரி, இல்ல அதோட எக்ஸ்பான்ஷன் ஒர்க், இந்த மாதிரி எதுக்காதோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ பிரைமரி மார்க்கெட்ல காமன் செக்யூரிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் செகண்டரி மார்க்கெட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து செகண்டரி மார்க்கெட் கீழே வரும். செகண்டரி மார்க்கெட் அப்படின்றது ஏற்கனவே இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸ், அதாவது செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டிஸ் யாரா வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த ஏற்கனவே இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இருக்கிற மார்க்கெட் தான் செகண்டரி மார்க்கெட். சோ இங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் இருக்காங்க. இந்த எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் என்ன வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. சோ அவங்க என்ன பண்ணா இந்த செகண்டரி மார்க்கெட்ல ஏற்கனவே வச்சிருக்கிற ஷேரை விற்கலாம். அவங்களுக்கு கேஷ் எப்போ தேவையோ அப்ப அவங்க விற்கலாம். அண்ட் ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ், ஓகே, அதாவது கேஷ் எக்ஸஸா வச்சிருக்காங்க, அவங்க இதுலயா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க இந்த செகண்டரி மார்க்கெட்ல யார் விற்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து அந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம். சோ செகண்டரி மார்க்கெட்ல கம்பெனி டைரக்டா இன்வெஸ்டர்ஸோட வரமாட்டாங்க. அதாவது கம்பெனிஸ் டைரக்டா செக்யூரிட்டிஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணாது. பிரைமரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கம்பெனி தான் டைரக்டா இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும், செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணும். பட் இங்க அப்படி கிடையாது. இங்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸும், அதாவது செக்யூரிட்டிஸை வாங்குறது விற்கிறது யாருக்கு நடுவில் நடக்குதுன்னா எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அதர் இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவுல தான் நடக்குது. ஓகே, எந்த இன்வெஸ்டருக்கு வந்து கேஷ் தேவைப்படுதோ அவர் என்ன செய்யறாரு, அவரோட செக்யூரிட்டியை விற்கிறாரு. எந்த இன்வெஸ்டர் அந்த செக்யூரிட்டியை வாங்கணும்னு நினைக்கிறாரோ அவர் பணம் கொடுத்து அந்த செக்யூரிட்டியை வாங்கிக்கிறாங்க. சோ இது இன்வெஸ்டருக்குள்ள நடக்குதே தவிர்த்து கம்பெனியோட டைரக்டா நடக்கல. சோ இந்த ரெண்டு இன்வெஸ்டர்ஸுமே செகண்டரி மார்க்கெட்ல மீட் பண்றாங்க. அண்ட் இங்க வந்து செக்யூரிட்டிஸ் கேஷுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. பட் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோக்கர் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியரிக்கு வச்சுதான் அவங்க பண்ணுவாங்க. சோ ஒரு இன்வெஸ்டர் இன்னொரு இன்வெஸ்டரை டைரக்டா எல்லாம் மீட் பண்ண மாட்டாங்க. சோ ஒரு இன்டர்மீடியரி, தட் இஸ் அ புரோக்கர் இருப்பாங்க. அந்த புரோக்கரை வச்சுதான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். சோ இப்ப கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எந்த மார்க்கெட்ல கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து செக்யூரிட்டிஸோட பிரைசஸ டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு, பிரைமரி, செகண்டரி, மணி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட். சோ இங்க நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட்ல
கம்பெனி டிசைட் பண்ணாது. இங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவுல தான் நடக்குது. மணி மார்க்கெட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் மார்க்கெட். சோ இதுலயும் கிடையாது. அப்ப எங்க வரும்? பிரைமரி மார்க்கெட்ல தான். சோ பிரைமரி மார்க்கெட்ல தானே நம்ம செக்யூரிட்டிஸ வந்து டைரக்டா கம்பெனி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்றாங்க. சோ அந்த இடத்துல தான், அதாவது பிரைமரி மார்க்கெட்ல தான் கம்பெனி வந்து அவங்களோட செக்யூரிட்டியோட பிரைஸஸ டிட்டர்மைன் பண்ண முடியும், டிசைட் பண்ண முடியும். சோ ஆன்சர் வந்து A, பிரைமரி மார்க்கெட். Third question, choose the incorrect statement from the following about functions of a stock exchange. A, provides liquidity and marketability to new securities. B, ensures safety of transactions. C, contributes to economic growth. D, provides for speculation. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கீழே கொடுத்திருக்கிறதுல எது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபங்க்ஷன் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபங்க்ஷன்ஸை பார்த்துட்டு இதுக்கான கரெக்ட் ஆன்சரை பார்ப்போம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுது. அண்ட் இதை வந்து இன்கார்பரேட் பண்ணலாம், இன்கார்பரேட் பண்ணாமையும் போகலாம். அண்ட் இது எதுக்காக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா, எந்த பிசினஸ் எல்லாம் வந்து செக்யூரிட்டிஸ்ல டீல் பண்றாங்க, வாங்குறாங்க, விக்கிறாங்களோ அந்த பிசினஸ் எல்லாத்தையும் அசஸ் பண்றதுக்கும், ரெகுலேட் பண்றதுக்கும், கண்ட்ரோல் பண்றதுக்கும் தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஓகே, இங்க வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ வாங்கறதுக்கும் விக்கிறதுக்குமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். See, already existing securities வாங்குறதும் விக்கிறதும் நம்ம எங்க பண்றோம்? செகண்டரி மார்க்கெட்ல பண்றோம். சோ செகண்டரி மார்க்கெட்டோட டைப் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, சோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபங்க்ஷன்ஸ் தான் செகண்டரி மார்க்கெட்டோட ஃபங்க்ஷன்ஸும். So first function, providing liquidity and marketability of existing securities. ஏற்கனவே இருக்கிற செக்யூரிட்டிஸ நம்ம வாங்கறதுக்கும் விக்கிறதுக்கும் ஒரு ரெடி மார்க்கெட் தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன அஷூரன்ஸ் கொடுக்குதுன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்ப வேணுமோ கேஷா கன்வெர்ட் பண்ணலாம். உங்க கையில இருக்கிற செக்யூரிட்டிஸை நீங்க எப்ப வேணாலும் வித்து கேஷா கன்வெர்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஓகே, சோ இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்ணலாம்? நிறைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்மாவ கூட கன்வெர்ட் பண்ணும். ஓகே, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், பிரைசிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு செக்யூரிட்டியோட பிரைஸ் அதோட டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபேக்டரை பேஸ் பண்ணி வேல்யூ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி இப்ப எந்த கம்பெனிஸ் எல்லாம் ப்ராஃபிட்டபிளா இருக்கோ இல்ல நல்ல growth இருக்கோ அந்த கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸ் வேல்யூ எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அந்த செக்யூரிட்டிஸ்க்குலாம் நிறைய டிமாண்ட் இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். கிரெடிட்டர்ஸ்க்கு அவங்களோட கிரெடிட் வர்த்தினஸை வேல்யூ பண்ண முடியும். அண்ட் கவர்மெண்ட் வந்து அந்த செக்யூரிட்டிஸோட வேல்யூ தெரியறதுனால அவங்களால டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், சேஃப்டி ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அத்தாரிட்டிஸ் என்ன பண்றாங்க? கம்பெனிஸோட நேம்ஸ அந்த கம்பெனியோட பினான்சியல் சவுண்ட்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரேட் லிஸ்ட்லயே சேர்த்துக்கிறாங்க. சோ அதனால எந்த கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கோ அவங்க வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் அந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆப்ரேட் பண்ண முடியும். சோ அதனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து சேஃப்டி ஆஃப் டீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ஷூர் பண்ணுது. நெக்ஸ்ட், இங்க கான்ட்ரிபியூட்ஸ் டு எக்கனாமிக் growth. சோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து நிறைய கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸை வாங்கலாம், விற்கலாம். சோ வாங்குறது அப்படிங்கிறது ரீஇன்வெஸ்ட்மெண்ட், விற்கிறது அப்படிங்கிறது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இந்த ப்ராசஸ் நடக்குது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. சோ இது எதுக்காக நடக்குது? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்காக. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிசினஸ்க்கு தானே, பிசினஸ் ஃபார்ம்ஸ் தானே இங்க இருந்து வாங்கிக்கிறாங்க. அவங்க கிட்டதான் இந்த அலோகேட் பண்ணுது அந்த பணத்தை. சோ அதனால அவங்க வந்து ப்ரொடக்டிவ் யூஸ்ல அதை யூஸ் பண்றதுனால அங்க கேபிட்டல் ஃபார்மேஷன் நடக்குது. அதே மாதிரி எக்கனாமிக் growth இருக்கு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் ஈக்விட்டி கல்ட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பீப்புள வந்து என்கரேஜ் பண்ணுது ஓனர்ஷிப் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அதுக்கு இது என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நியூ இஷ்யூஸை ரெகுலேட் பண்ணுது, ட்ரேடிங் பிராக்டிசஸ் நல்லா கொண்டு வருது. அதே மாதிரி பப்ளிக்க எஜுகேட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்வெஸ்டர்ஸை கைட் பண்ணுது அவங்க பெஸ்ட் செக்யூரிட்டிஸை செலக்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைடிங் ஸ்கோப் ஃபார் ஸ்பெகுலேஷன். ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது ஒரு பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வாங்குறது, ஒரு ஹோப்ல நம்ம வாங்குறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல அதோட பிரைஸ் ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற ஒரு ஹோப்ல நம்ம வாங்குறது தான் ஸ்பெகுலேஷன். சோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனா அது வந்து இந்த ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்குது. சோ லிக்விடிட்டி, அதே மாதிரி செக்யூரிட்டிஸோட டிமாண்ட் சப்ளைக்கு வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஹெல்தி ஸ்பெகுலேஷனை வந்து பெர்மிட் பண்ணுது.
functions of stock exchange என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது incorrect அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க வந்து provide scope for speculation கொடுத்திருக்காங்க. So இது ஒரு stock exchange ஓட function இப்ப பார்த்தோம். அதே மாதிரி stock exchange வந்து economic growth க்கு contribute பண்ணும். அதுவும் ஒரு function பார்த்தோம். அப்புறம் safety of transaction ensure பண்ணுது. இதுவும் ஒரு function பார்த்தோம். ஆப்ஷன் A பாத்தீங்கன்னா provides liquidity and marketability to new securities. நியூ செக்யூரிட்டிஸ் எல்லாம் எங்க வரும்? பிரைமரி மார்க்கெட்ல. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்ல எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் தான் டீல் பண்ணுவோம். சோ அப்ப இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்ட். ஓகே, சோ ஆன்சர் வந்து provides liquidity and marketability to new securities. Next question, state any three protective functions of Securities and Exchange Board of India. So செபியோட ஏதாவது 3 protective functions கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செபினா என்னன்னு பார்க்கலாம் அண்ட் அதோட functions பார்க்கலாம். அதுல protective functions ஏதாவது 3 நீங்க எழுதுங்க. So செபி அப்படின்றது 1988ல செட் பண்ணாங்க. இது எதுக்காகனா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டோட ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்றதுக்காக. ஸ்டாக் மார்க்கெட்டோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் அதை சிஸ்டமேட்டிக்கா ரன் பண்றதுக்கும் தான் இந்த செபி. ஓகே, பட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா செபியால இந்த ஸ்டாக் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸை ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அதை வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியல, ரெகுலேட்டும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு செபி எஃபெக்டிவா இல்ல. மே 1992ல செபிக்கு வந்து ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப செபி என்ன ஆயிடுச்சு? ஒரு பாடி கார்பரேட் ஆயிடுச்சு. பாடி கார்பரேட்னா அங்க வந்து பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாங்க அண்ட் அதுக்குன்னு செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த மெம்பர்ஸ் வேற, செபி வேற. ஓகே, அண்ட் பர்பெச்சுவல் சக்சஷன் இருந்துச்சு. அப்படின்னா இந்த மெம்பர்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் செபி ஃபங்க்ஷன் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே, சோ எதனால இந்த செபியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து வளர வளர நிறைய மால் பிராக்டிசஸ் இருந்துச்சு. சீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துட்டே இருந்துச்சு. அதாவது பிரைஸ் ரிகிங், இஷ்டத்துக்கு பிரைஸை மேனிப்புலேட் பண்றது. அதே மாதிரி பிரீமியம் வந்து நியூ இஷ்யூல அன்அபிஷியலா டிக்ளேர் பண்றது. அதுக்கப்புறம் ஷேர்ஸை லேட்டா டெலிவர் பண்றது. அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வயலேட் பண்ணாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இந்த மாதிரிலாம் இருந்ததுனால கஸ்டமர்ஸ், அதாவது இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேல நம்பிக்கையே போயிடுச்சு. என்னடா இவங்க வந்து பிரைஸை மேனிப்புலேட் பண்றாங்க, ஷேர்ஸை உடனே டெலிவர் பண்ண மாட்டாங்க, எந்த ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் போயிடுச்சு. சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன டிசைட் பண்ணாங்கன்னா ஒரு ஏஜென்சி, ஒரு ரெகுலேட்டரி பாடி அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வேணும். யாரோ ஒருத்தர் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபியை வந்து செட்டப் பண்ணாங்க. பர்பஸ் அண்ட் ரோல் ஆஃப் செபி. சோ செபியோட பேசிக் பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். அதாவது அந்த என்விரான்மெண்ட் ஓப்பனா இருக்கணும். அண்ட் இங்க வந்து சேவர்ஸ் கிட்ட இருந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு பணம் போகுது இல்ல, சோ அந்த மொபிலைசேஷனை எஃபெக்டிவா பண்ணும். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு அலோகேட் பண்ணும்போது பணத்தை அதையும் எஃபெக்டிவா பண்ணும். ஓகே, செபி வந்து எல்லா மாதிரி இன்டர்மீடியரிஸ், அதாவது டெபாசிட்டரிஸ், புரோக்கர்ஸ், அண்டர் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி இன்டர்மீடியரிஸ், அதே மாதிரி எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் செக்யூரிட்டி மார்க்கெட்டோட அசோசியேட்டடா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுது. அதே மாதிரி செபியோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா 3 குரூப்ஸோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், இன்டர்மீடியரிஸ், இஷ்யூயிங் கம்பெனிஸ். ஓகே, சோ இஷ்யூயிங் கம்பெனிஸ்க்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுது, இல்ல ஒரு மார்க்கெட்டை கொடுக்குது. அவங்களால என்ன பண்ண முடியும்? செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணி, ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், இந்த மாதிரி செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணி அவங்க வந்து ஃபினான்ஸை ரேஸ் பண்ணிக்க முடியும் அவங்க கம்பெனிக்கு. அடுத்த இன்வெஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணும் இல்லையா, அவங்களோட சேவிங்ஸை அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த பிளேஸை வந்து அவங்க சேஃபாவும் செக்யூராவும் வச்சுக்கணும் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறது செபியோட ஒரு ரோல். அடுத்தது இன்டர்மீடியரிஸ். இன்டர்மீடியரிஸ்ங்கிறது புரோக்கர்ஸ், அண்டர் ரைட்டர்ஸ், டெபாசிட்டரிஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு காம்படிட்டிவ் அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டை ப்ரொவைட் பண்ணும். சோ இந்த காம்படிட்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டுக்கு இந்த செபி வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குது. சோ அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த இன்டர்மீடியரிஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இஷ்யூவர்ஸ்க்கும் ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் பர்பஸ் அண்ட் ரோல் ஆஃப் செபி. செபியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா செபியோட ஃபங்க்ஷன்ஸை 3 மெயின் ஃபங்க்ஷன்ஸா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன், இன்னொன்று டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன் அண்ட் லாஸ்ட் ஒன் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். ஏன் இந்த ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷனை செபி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா
இன்வெஸ்டாரோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம போயிடக்கூடாது, ட்ரஸ்ட் இல்லாம போயிடக்கூடாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி அவங்களோட ஃபண்ட்ஸ், அதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அது சேஃபா இருக்கணும். அதுக்கு தான் செபி வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுது. இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக் அ பிரைஸ் ரிக்கிங், அதாவது பிரைஸ் ரிக்கிங்கிறது செக்யூரிட்டிஸோட பிரைஸை மேனிபுலேட் பண்றது, ரொம்ப ஜாஸ்தியாவோ கம்மியாவோ கொடுக்கறது. அப்ப இதனால என்ன ஆகும், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஏமாந்து போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி பிராக்டிசஸ் செபி வந்து ப்ரோஹிபிட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இட் ப்ரோஹிபிட்ஸ் இன்சைடர் ட்ரேடிங். இன்சைடர் அப்படிங்கிறது கம்பெனிக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் ஆர் கம்பெனியோட கனெக்டடா இருக்கிற ஒரு ஆள். சோ அவங்க டைரக்டர்ஸா இருக்கலாம், ப்ரமோட்டர்ஸா இருக்கலாம், எம்ப்ளாயிஸா இருக்கலாம். ஓகே, இந்த இன்சைடர்ஸ்க்கு கம்பெனிக்குள்ள நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியும். அவங்களுக்கு செக்யூரிட்டிஸோட பிரைஸ் எப்படி ஏற போகுது, இறங்க போகுது. ஏன்னா அவங்களுக்கு இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். இதெல்லாம் வந்து பப்ளிக்கு தெரியாது. சோ இந்த இன்சைடர்ஸ் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது அவங்களே வந்து அந்த செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் இன்சைடர் ட்ரேடிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டைரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பெனில. அவருக்கு வந்து தெரியுது இப்போ கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறாங்க, கம்மி விலைக்கு கொடுக்க போறாங்க, பட் ஃபியூச்சர்ல இதோட பிரைஸ் ஏறும், சோ அது நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும்னு தெரியும். ஆனா இது வந்து பப்ளிக் யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும் போதே இந்த டைரக்டர்ஸ் என்ன செஞ்சிருவாங்க, நிறைய வாங்கி வச்சிருவாங்க. சோ அப்ப பப்ளிக் வந்து இங்க ஒண்ணுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாம போயிடும், இல்ல கம்மியா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க, இந்த டைரக்டர்ஸே. சோ இதுதான் இன்சைடர் ட்ரேடிங். இந்த வந்து செக் பண்றதுதான் செபியோட ஒர்க். சோ இன்சைடர்ஸ் வந்து செக்யூரிட்டிஸ வாங்குறது, கம்பெனியோட செக்யூரிட்டிஸ் வாங்குறத இந்த செபி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா செக் பண்ணுது. அதே மாதிரி இந்த இன்சைடர் ட்ரேடிங் நடந்துச்சுன்னா அதுக்கான ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனும் செபி எடுக்குது. நெக்ஸ்ட் வந்து செபி ப்ரோஹிபிட்ஸ் fraudulent and unfair trade practices. ஓகே, செபி வந்து ஒரு கம்பெனி மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறத அலோவ் பண்றதே கிடையாது. ஓகே, இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால என்ன ஆகும், யாரோ ஒருத்தர் வந்து இன்டியூஸ் ஆவாங்க, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ இன்டியூஸ் ஆவாங்க. சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செபி ப்ரோஹிபிட் பண்ணுது. அடுத்த ஃபங்க்ஷன், செபி அண்டர்டேக் ஸ்டெப்ஸ் டு எஜுகேட் இன்வெஸ்டர்ஸ். செபி வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு எஜுகேட் பண்ண சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்குது. ஓகே, மேபி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, கம்பெனிஸை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கறது, அவங்களை எஜுகேட் பண்றதுக்கு செபி சில ஸ்டெப்ஸ் எடுக்குது. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸை எவாலுவேட் பண்ணி எது அவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கோ அந்த செக்யூரிட்டிஸ்ல அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்த ஃபங்க்ஷன், செபி ப்ரமோட்ஸ் ஃபேர் பிராக்டிசஸ் அண்ட் கோட் ஆஃப் கான்டக்ட் இன் செக்யூரிட்டி மார்க்கெட் பை டேக்கிங் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஸோ செபி வந்து என்ன பண்ணுது, ஒரு ப்ராப்பர் கோட் ஆஃப் கான்டக்ட், ஃபேர் பிராக்டிஸ் பண்ணணும், ஓகே, அதை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செபி வந்து டிபெஞ்சர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ண. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்னா அவங்க வந்து பாரோயிங்ஸ் கொடுப்பாங்க கம்பெனிக்கு, ஓகே, கடனா பணம் கொடுப்பாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சில கைட்லைன்ஸை இஷ்யூ பண்ணுது. சோ கம்பெனிஸ் அப்பதான் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மாத்திட்டே இருக்க கூடாது. இப்போ வந்து லோன் கொடுக்குறாங்க, லோன் வாங்குறாங்கன்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், கைட்லைன்ஸ் இருக்கும்ல. அந்த கைட்லைன்ஸை வந்து கம்பெனிஸ் அப்பப்ப மாத்திட்டே இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இது சில கைட்லைன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுது செபி. ஓகே, அதே மாதிரி செபி வந்து இன்சைடர் ட்ரேடிங்ல ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றது, அதுக்கப்புறமா அதுல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு ஃபைன், இம்ப்ரிசன்மெண்ட், இந்த மாதிரி என்ன ப்ரொவிஷன்ஸ் கீழே வருமோ அதை வந்து சார்ஜ் பண்றது. அடுத்தது செபி வந்து ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அந்த பிராக்டிஸ்குள்ளேயே போகாம பாத்துக்கிறது. ஏன்னா இப்ப என்ன ஆகும், முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஷேரோட பிரைஸ் கம்மியா இருக்கும் போதே யாருக்கா அலாட் பண்றது, தேவைப்படுறவங்களுக்கு எல்லாம் அலாட் பண்றது, இதெல்லாம் பண்ணாம செபி பாத்துக்கும். ஓகே, ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செபி வந்து ஏன் இந்த டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ப்ரமோட் பண்ணும், அதோட ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணும், அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ். அப்பதான் என்ன ஆகும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து பிசினஸ் ஜாஸ்தி வரும். ஓகே, சோ அதுக்கு என்னென்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, செபி வந்து இன்டர்மீடியரிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குது. சோ ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற இன்டர்மீடியரிஸ், புரோக்கர்ஸ், அண்டர் ரைட்டர்ஸ், டெபாசிட்டரிஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. அடுத்தது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஆக்டிவிட்டீஸை ப்ரமோட் பண்றதுக்கு செபி வந்து சில ஃபிளெக்சிபிள் அடாப்டபிள் அப்ரோச்சையும் கொடுக்குது. இது எப்படி எல்லாம் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்டர்டு ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமா
இன்டர்நெட் ட்ரேடிங் கொடுக்குது. ஓகே, ஆன்லைன்லயே நம்ம ட்ரேட் பண்ணலாம், வாங்குறது விற்கிறது இதெல்லாம். இது யார் மூலமா பண்ண முடியும்? ரெஜிஸ்டர்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமா பண்ண முடியும். அதுக்கு செபி பெர்மிஷன் கொடுக்குது. அடுத்தது வந்து அண்டர் ரைட்டிங் ஆப்ஷனல் ஆக்கிடுச்சு. ஓகே, ஏன்னா காஸ்ட் ஆஃப் இஷ்யூவை குறைக்கணும். அண்டர் ரைட்டிங்க்கு போறாங்கன்னா அங்க வந்து அண்டர் ரைட்டர்ஸ்க்கு கமிஷன் கொடுக்கணும். ஸோ அப்ப காஸ்ட் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ காஸ்ட் ஆஃப் இஷ்யூவை ரெடியூஸ் பண்றதுக்கு செபி வந்து இந்த அண்டர் ரைட்டிங்கை ஒரு ஆப்ஷனலா பண்ணிடுச்சு. கம்பல்சரி கிடையாதுன்னு ஆப்ஷனலா பண்ணிடுச்சு. ஓகே, பிரைமரி மார்க்கெட்ல இப்ப இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கொடுக்கும்போது அதை கூட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா பண்ணலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணும்போது அவங்க பிரைமரி மார்க்கெட்ல தான் பண்ணணும்னு பார்த்தோம். இப்ப அதை கூட அவங்க என்ன பண்ண முடியும்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செபி வந்து பெர்மிட் பண்ணிருக்கு. ஏன்னா அப்பதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஆக்டிவிட்டிஸ் ப்ரமோட் ஆகும். ஓகே, அண்ட் செபி வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது யாரெல்லாம் வந்து இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல கனெக்டடா இருக்காங்களோ, அது இன்வெஸ்டர்ஸா இருக்கலாம், கம்பெனிஸா இருக்கலாம், இன்டர்மீடியேட்ஸா இருக்கலாம், அவங்க எல்லாருக்குமே என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணுது. ஓகே, இதெல்லாம் தான் டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ். செபியோட தேர்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். இந்த ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் ஏன் செபி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, அந்த ஆக்டிவிட்டிஸை ரெகுலேட் பண்ணும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செபி வந்து ஸ்டாக் புரோக்கர், சப் புரோக்கர், ஷேர் டிரான்ஸ்பர் ஏஜென்ட், ட்ரஸ்டீஸ், மர்ச்சன்ட் பேங்கர்ஸ், இந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரிலேட் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரெகுலேட் பண்றது. அடுத்தது செபி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி ரெகுலேட் பண்றது. அப்புறம் செபி வந்து இந்த இன்டர்மீடியரிஸ்க்கு, அதாவது மர்ச்சன்ட் பேங்கர்ஸ், புரோக்கர்ஸ், அண்டர் ரைட்டர்ஸ், இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கு. அண்ட் இந்த இன்டர்மீடியரிஸ்க்குன்னு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்லியிருக்கு. ஓகே, அடுத்த செபி வந்து கம்பெனிஸோட டேக் ஓவரை ரெகுலேட் பண்ணுது. அதே மாதிரி இன்டர்மீடியரிஸ் எல்லாத்தையுமே, அதாவது இந்த நம்ம பார்த்தோம்ல மர்ச்சன்ட் பேங்கர்ஸ், புரோக்கர்ஸ், அண்டர் ரைட்டர்ஸ், இவங்க எல்லாரையுமே ஒரு ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே கொண்டு வந்துருச்சு. பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டை சுத்தமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி பப்ளிக் கிட்ட ஷேர்ஸை கொடுக்காம அவங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது தான் பிரைவேட் பிளேஸ்மெண்ட். அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் சார்ஜஸ், ஃபீ, இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது செபியோட ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். இதெல்லாம் தான் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் செபி. இப்ப நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ல ஏதாவது 3 எழுத சொல்லியிருந்தாங்க. அதுல நீங்க எது 3 வேணாலும் எடுத்து எழுதுங்க. இப்ப அதே கொஸ்டினுக்கு ஐதர் ஆர் பேட்டர்ன். சோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் ஆன் 3 பேசிஸ். சோ நம்ம மணி மார்க்கெட்னா என்னன்னு டீடைல்டா பார்த்தோம், கேபிட்டல் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தோம். இதோட டிஃபரன்ஸை ஏதாவது ஒரு 3 பேஸ் வச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்டோட ஃபுல் டிஃபரன்சஸும் பார்த்திடலாம். கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட்டோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ். கேபிட்டல் மார்க்கெட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட் பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ், பப்ளிக் அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், ஆர்டினரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இவங்கெல்லாம். மணி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இதே பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் வருவாங்க, பட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் ஆர்டினரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் கிடையாது. அடுத்த பேசிஸ் டியூரேஷன். கேபிட்டல் மார்க்கெட்ல மீடியம் அண்ட் லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ் டீல் ஆகும். அதே மணி மார்க்கெட்ல வந்து ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ், எதுக்கெல்லாம் வந்து ஒரு 1 இயர் பீரியட்குள்ள இருக்கோ அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் பேசிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். கேபிட்டல் மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ், பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், இந்த மாதிரி. அடுத்தது மணி மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ட்ரெஷரி பில்ஸ், ட்ரேட் பில்ஸ், சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் கமர்ஷியல் பேப்பர். நெக்ஸ்ட் பேசிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லே. கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு ஹியூஜ் பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம செக்யூரிட்டிஸோட பிரைஸ் 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஓகே, லோவா தான் இருக்கும். இப்ப நம்ம ஷேர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, கம்பெனி இஷ்யூ 20,000 ஷேர்ஸ் ஆஃப் 10 rupees each, 20 rupees each. ஸோ அதோட வேல்யூ, செக்யூரிட்டிஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10 rupees to 100 rupees இருக்கும். அதே மணி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட் பேசிஸ் லிக்விடிட்டி. கேபிட்டல் மார்க்கெட் லிக்விட் தான், பட் மணி மார்க்கெட் செக்யூரிட்டிஸ பார்க்கும்போது கேபிட்டல் மார்க்கெட் செக்யூரிட்டிஸ்லாம் லெஸ் லிக்விட். ஏன்னா இது வந்து மீடியம் அண்ட் லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ அதனால அதை ஈஸியா கேஷா கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மணி மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் பாத்தீங்கன்னா 1 இயர்க்குள்ள இருக்கிற செக்யூரிட்டி, ஸோ அதை ஈஸியா கேஷா கன்வெர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேசிஸ் சேஃப்டி. கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி பிரின்சிபலை ரீபே பண்ணும். ஓகே, அண்ட் மணி மார்க்கெட் பாத்தீங்கன்னா இது வந்து லெஸ் ரிஸ்கி, அதே மாதிரி சேஃபும் கூட. ஏன்னா இதெல்லாம் ஷார்ட் டியூரேஷன், 1 இயர்க்குள்ள தானே இருக்கு. ஸோ அதனால இது சேஃப் அண்ட் லெஸ் ரிஸ்கி. அடுத்த பேசிஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்.
கேபிட்டல் மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், அதாவது நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இங்க ரெகுலர் டிவிடெண்டும் கிடைக்குது ரிட்டர்னோட சேர்த்து, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டும் கிடைக்கலாம். சோ டிவிடெண்ட்ங்கிறது ஷேர்ஸ்ல இருந்து கிடைக்கிறது, டிபெஞ்சர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சோ அதனால இங்க கேபிட்டல் கெயின் ஜாஸ்தி, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஜாஸ்தியா இருக்கறனால கேபிட்டல் கெயினும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மணி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து கம்மி தான். ஏன்னா இதெல்லாம் ஷார்ட் டியூரேஷன் நம்ம செக்யூரிட்டிஸ் பிரைசஸ் ரொம்ப மாறாது 1 இயர்க்குள்ள. சோ அதனால இங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கம்மியா தான் இருக்கும். அடுத்த பேசிஸ் டைப் ஆஃப் கேபிட்டல். கம்பெனிஸ் வந்து ஏன் இந்த கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு பிக்ஸட் கேபிட்டல் தேவைப்படும். இப்ப மிஷினரி வாங்குறதுக்கு, இல்ல வந்துட்டு அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, ஒரு பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு, பில்டிங் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி பிக்ஸட் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டுக்காக கம்பெனிஸ் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. இதே வந்து மணி மார்க்கெட்ல கம்பெனிஸ் ஏன் அப்ரோச் பண்றாங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு, இன்வென்டரிஸ் பர்ச்சேஸ் பண்ண, டே டு டே ஆபரேஷன்ஸ்க்கு பணம் தேவைப்படுது, அதனால அவங்க மணி மார்க்கெட்டுக்கு வராங்க. இதெல்லாம் தான் differences between capital market and money market. Next question. Dash is the process of holding securities in an electronic form. A. Rolling settlement, B. Registration, C. Dematerialization, D. Depository. So இங்க question என்ன கேட்டிருக்காங்கன்னா செக்யூரிட்டிஸ எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம டிமெட்டீரியலைசேஷன்னா என்னன்னு பார்ப்போம், டெபாசிட்டரினா என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆன்சரை பார்க்கலாம். டிமெட்டீரியலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு செக்யூரிட்டிஸ் எல்லாம் வாங்குறது விற்கிறது எல்லாம் கம்ப்யூட்டர் டெர்மினல்ஸ் மூலமா நடக்குது. ஓகே, சோ எல்லா சிஸ்டம்ஸையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி செக்யூரிட்டிஸ் எல்லாம் அது மூலமா வாங்கி வித்து அண்ட் அதோட செட்டில்மெண்ட் எல்லாம் ஒரு எலக்ட்ரானிக் புக் ஃபார்ம்ல என்ட்ரி போடுறாங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னா இப்ப பிசிக்கல் ஃபார்மா நம்ம பேப்பரா இந்த ஷேர் சர்டிபிகேட்ஸ், டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கும் போது அங்க நம்மளுக்கு சில ப்ராப்ளம் இருக்கு. திருடிடுறாங்க, இல்லைன்னா வந்து ஃபேக் பண்றாங்க, ஓகே ஏமாத்துறாங்க. அதே மாதிரி டிலே பண்றது, டெலிவர் பண்றத டிலே பண்ணிடுறாங்க, இல்ல அதுல நிறைய பேப்பர் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு நம்ம பண்றதுக்கு. சோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ்டா கொண்டு வந்துட்டாங்க இந்த ட்ரேடிங். சோ டிமெட்டீரியலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இன்வெஸ்டர்ஸ் வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல வச்சிருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி இன்வெஸ்டருக்கு ஒரு எலக்ட்ரானிக் என்ட்ரி நம்பர் கொடுத்துடுறாங்க. சோ அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட செக்யூரிட்டிஸ ஒரு எலக்ட்ரானிக் பேலன்ஸா மெயின்டைன் பண்றாங்க அவங்களோட அக்கௌண்ட்ல. சோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா டிமெட்டீரியலைசேஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல செக்யூரிட்டிஸ ஹோல்ட் பண்றது தான் டிமெட்டீரியலைசேஷன். ஓகே, சோ எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா கம்ப்யூட்டரைஸ்டா கொண்டு வந்துட்டாங்க, அந்த ஃபார்ம்ல நம்ம செக்யூரிட்டிஸ ஹோல்ட் பண்றோம். சோ இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட், டிமேட்னா டிமெட்டீரியலைசேஷன் அக்கௌண்ட், அதை ஷார்ட்டா டிமேட்னு சொல்றோம். சோ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். இதை யாரோட ஓபன் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷனுக்கு பேர் டெபாசிட்டரி. இந்த ஆர்கனைசேஷனோட அவங்க ஓபன் பண்ணும் ஒரு டிமேட் அக்கௌண்ட். டிமெட்டீரியலைசேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே டிமேட் அக்கௌண்ட்ல டிமெட்டீரியலைஸ்ட் ஃபார்ம், எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஹோல்ட் பண்றதுனால இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இது கன்வீனியன்ட்டா இருக்கு. சோ இந்த பிசிக்கலா நம்ம பேப்பர்ஸ் வச்சிருப்போம்ல, ஷேர் சர்டிபிகேட்ஸ், டிபெஞ்சர்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், எலக்ட்ரானிக் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி திருப்பி அதை பிசிக்கல் சர்டிபிகேட்டாவும் மாத்திக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த டிமேட் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா அதை அடமானம் வச்சு கூட நம்ம லோன் வாங்கலாம். அதான் பிளெட்ஜ்னு அர்த்தம். இதை பிளெட்ஜ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், லோன் வாங்கலாம் இந்த டிமேட் செக்யூரிட்டிஸ். அதே மாதிரி டிமேட்டா எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இந்த ஷேர்ஸ் எல்லாம் வச்சிருக்கும் போது, செக்யூரிட்டிஸ வச்சிருக்கும் போது அங்க நம்மளுக்கு லாஸ் ஆகுறதோ, திருடுறதோ, இல்ல யாரா ஏமாத்துறதோ இதெல்லாம் நடக்காது. சோ அந்த பயமே கிடையாது. அடுத்தது பேப்பர் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுது. ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமா பண்றதுனால பேப்பர் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் புரோக்கர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கோ அதை கரெக்டா கொடுத்துடணும். ஓகே, அவங்களோட ஷேர்ஸ் எவ்வளவு நம்பரோ அதை கரெக்டா கிரெடிட் பண்ணும். அண்ட் டிஃபரன்ஸ் கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஒரே டிமேட் அக்கௌண்ட்லயும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். சோ டிமெட்டீரியலைசேஷனோட அட்வான்டேஜஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், டிமேட் ஃபார்ம்ல ஷேர்ஸ ஹோல்ட் பண்றோம். சோ அது கன்வீனியன்ட்டா இருக்கு. ஓகே, அதுதான் டிமெட்டீரியலைசேஷன். சோ இங்க வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல நம்ம ஹோல்ட் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா இந்த டிமேட் செக்யூரிட்டிஸையும் பிளெட்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது இதுல நம்மளுக்கு வந்து லாஸோ, தெஃப்டோ, ஃபோர்ஜரியோ அதுக்கான பயமே கிடையாது. பேப்பர் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் புரோக்கர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா இன்வெஸ்டர்ஸோட அக்கௌண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸோ அதை கரெக்டா கிரெடிட் பண்ணணும். அண்ட் டிஃபரெண்ட் கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸை ஒரே டிமேட் அக்கௌண்ட்ல நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
டிமேட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப வந்து இன்வெஸ்டார் டெபாசிட்டரியோட ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த இன்வெஸ்டார் வந்து ஒரு டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்டை செலக்ட் பண்ணும். டெபாசிட்டரி அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், அது என்னங்கறத பின்னாடி பார்க்கலாம். டிபி அப்படின்றது டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட். இந்த டிபி வந்து இந்த டெபாசிட்டரியோட ஒரு ஏஜென்ட், அந்த ஆர்கனைசேஷனோட ஒரு ஏஜென்ட். சோ அந்த ஏஜென்ட் என்னெல்லாம் ஒர்க், ஐ மீன் அந்த டெபாசிட்டரி என்னெல்லாம் ஒர்க் கொடுத்தாலும் இந்த ஏஜென்ட், அதாவது டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் கேரி அவுட் பண்ணும். சோ டிபி வந்து ஒரு பேங்கா இருக்கலாம், புரோக்கரா இருக்கலாம், இல்ல ஏதாவது பினான்சியல் சர்வீஸ் கம்பெனியா இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு இந்த இன்வெஸ்டார் என்ன செய்யணும்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும். அதோட பேன் கார்டு டீடைல்ஸ், போட்டோகிராஃப் எல்லாம் கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட் எதுக்காக ஓபன் பண்றாங்க? அவங்களோட பிசிக்கலா வச்சிருக்கிற சர்டிபிகேட்டை வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றதுக்கு. சோ டிபி கிட்ட இந்த இன்வெஸ்டார் என்ன செய்யணும்னா அவங்களோட பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்டை கொடுத்து அதோட ஒரு ஃபார்மும் கொடுக்கணும். அந்த ஃபார்ம் எதுக்குன்னா ஒரு ரிக்வெஸ்ட், அந்த டிமெட்டரலைசேஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் அதாவது டிமெட்டரலைஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஃபார்மை கொடுக்கறது. ஓகே, இப்போ ஷேர்ஸ் எல்லாம் ஐபிஓல அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதாவது பிரைமரி மார்க்கெட் மூலமா அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு சிம்பிள் டீடைல்ஸ் கொடுத்தா போதும், அந்த அலாட்மெண்ட் அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்கா டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். சப்போஸ் இந்த இன்வெஸ்டார் வந்து ஷேர்ஸ புரோக்கர் மூலமா சேல் பண்ணியிருந்தா அந்த புரோக்கர் என்ன செய்யணும்? டிபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஓகே, எவ்வளவு ஷேர்ஸ் அவங்க சேல் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து அக்கௌண்ட்ல டெபிட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் புரோக்கர் டிபிக்கு கொடுக்கணும். சோ புரோக்கர் என்ன செய்யறாரு? டிபிக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு அந்த ஷேர்ஸ வந்து டெலிவர் பண்ண சொல்லி. சோ புரோக்கர் வந்து பேமெண்ட், அதாவது ஷேர்ஸ சேல் பண்ண பணம் வரும் இல்லையா, புரோக்கர் அந்த பணத்தை ரிசீவ் பண்றாரு அண்ட் இன்வெஸ்டாருக்கு அந்த பணத்தை கொடுத்துடுறாரு. யார் ஷேர்ஸ் சேல் பண்ணிருக்காங்க? இங்க இன்வெஸ்டார். சோ அவங்க கிட்ட என்ன பண்றாங்க? பணத்தை கொடுத்துடுறாங்க. சோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே 2 டேஸ்க்குள்ள நடக்கணும். ஓகே, எப்ப வந்து அந்த ஷேர்ஸ் சேல் பண்றாங்களோ அந்த 2 டேஸ்க்குள்ள அந்த டிரான்சாக்ஷன் நடக்கணும். சோ செட்டில்மெண்ட் பீரியட்ங்கிறது T plus 2 days. Tங்கிறது டிரான்சாக்ஷன் டே பிளஸ் 2 days, இதுக்குள்ள நடக்கணும். டெபாசிட்டரி சிஸ்டமோட கான்ஸ்டிட்யூவன்சி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். டெபாசிட்டரி சிஸ்டம்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு வந்து டெபாசிட்டரி, இன்னொன்னு டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட். டெபாசிட்டரி சிஸ்டமோட அபெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு மெயின் ஆர்கனைசேஷன்ங்கிறது தான் டெபாசிட்டரி. டெபாசிட்டரி வந்து ஒரு பேங்க் மாதிரி. இந்த டெபாசிட்டரியில இன்வெஸ்டாரோ இல்ல டெபாசிட்டரோ என்ன பண்ண முடியும்? மணியோ இல்ல செக்யூரிட்டிஸையோ டெபாசிட்டும் பண்ணலாம், வித்ட்ராவும் பண்ணலாம். சோ டெபாசிட்டரியில வந்து ஒரு இன்வெஸ்டார் வந்து அவரோட ஷேர்ஸை டெபாசிட் பண்ணலாம், அதே மாதிரி வித்ட்ரா பண்ணலாம். இந்தியால ரெண்டு டெபாசிட்டரிஸ் தான் இருக்கு, ஒன்னு NSDL, இன்னொன்னு CDSL. NSDL அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், CDSLனா சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். சோ டெபாசிட்டரியில நம்மளுக்கு ரெண்டு தான் இருக்கு, NSDL, CDSL இந்தியால. டெபாசிட்டரியோட ஃபீச்சர் ஆர் நேச்சர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். டெபாசிட்டரிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன், இது வந்து செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணுது. என்ன மாதிரி செக்யூரிட்டி? ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ். அப்புறம் டெபாசிட்டரிஸ் வந்து இன்வெஸ்டர்ஸோட இன்டராக்ட் பண்ணுது, பட் டைரக்டா பண்ணாத அதோட ஏஜென்ட்ஸ் மூலமா. அந்த ஏஜென்ட்ஸ் பேர் தான் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அவங்களோட சர்வீஸ கொடுக்கலாம். எப்ப கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, செபி வந்து இவங்க டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் இவங்க டிபியா ஆக்ட் பண்ண முடியும். அடுத்தது இன்வெஸ்டர்ஸ் வந்து டெபாசிட்டரியோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். ஓகே, அது எப்படி ஓபன் பண்ணுவாங்கன்னா டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் மூலமா ஓபன் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் டிமேட் அக்கௌண்ட். டெபாசிட்டரி வந்து இந்த டிபிஸோட ஹெல்ப்போட இந்த எலக்ட்ரானிக் செக்யூரிட்டிஸ் வச்சிருக்காங்கல்ல, இதை டிரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க, அதே மாதிரி டிரான்சாக்ஷனை செட்டிலும் பண்றாங்க டிபியோட ஹெல்ப் மூலமா. அடுத்தது வந்து டெபாசிட்டரி பேங்க் லோனுக்கு இந்த டிமெட்டரலைஸ் செக்யூரிட்டிஸை பிளெட்ஜ் பண்ணலாம். டெபாசிட்டரி வந்து போனஸ் ஷேர்ஸோட ரெசிப்ட வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்லயும் இஷ்யூ பண்ண முடியும். அண்ட் டெபாசிட்டரிஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ டிமேட் அக்கௌண்ட் ஒருத்தர் பேர்ல இருக்கலாம், அவங்க வந்து வேற ஒருத்தரை நாமினேட் பண்ணலாம், இன்னொரு பர்சனை. ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் டெபாசிட்டரி கொடுக்குது. இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெபாசிட்டரி. நெக்ஸ்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட், இன் ஷார்ட் டிபின்னு சொல்லுவோம். டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் வந்து டெபாசிட்டரியோட ஏஜென்ட். சோ ஒரு இன்வெஸ்டார் வந்து அவரோட எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கிற ஷேர்ஸை டீல் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து டிபி மூலமா மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், டெபாசிட்டரியோட டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. சோ டிபி மூலமா தான் அவர் என்ன பண்ண முடியும்? அவரோட ஷேர்ஸை டீல் பண்ண முடியும். சோ செபியோட கைட்லைன்ஸ் படி எந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, ஷேர் புரோக்கர்ஸா இருந்தாலும் சரி, பேங்க்ஸா இருந்தாலும் அவங்க வந்து டிபி ஆகிறதுக்கு செபியோட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சோ டிபி அப்படின்றது டெபாசிட்டரி சிஸ்டமோட ஒரு வைட்டல் இன்டர்மீடியரி.
ஓகே, ஸோ இன்வெஸ்டாருக்கும் டெபாசிட்டரிக்கும் நடுவுல ஒரு இன்டர்மீடியரியா ஒர்க் பண்றது வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் இந்த டெபாசிட்டரி சிஸ்டம்ல. ஓகே, அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம்ல வந்து இந்த ஷேர்ஸ் வாங்கி விக்கிறது எல்லாமே டிபி மூலமா மட்டும்தான் நடக்கும். இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்க கொஸ்டின் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல செக்யூரிட்டிஸ ஹோல்ட் பண்ற ப்ராசஸ் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல நம்ம செக்யூரிட்டிஸ் ஹோல்ட் பண்றோம்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் டீமெட்ரலைசேஷன். Next question, financial market allocates or directs funds available for investment into the most productive investment opportunity. In doing so, it performs the dash function. A creative, B exchange, C allocative, D productive. So financial market வந்து இருக்கிற funds மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து அலோகேட் பண்ணுது. இத பண்றதுனால அது என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இங்கே நம்மளுக்கு என்ன வார்த்தை இருக்கு, அலோகேட்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன் இத வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம பார்த்தோம். சோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து அலோகேட்டிவ் ஃபங்க்ஷனை தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் எனி 3 ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஆல்ரெடி நம்ம செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட 3 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இங்க வந்து ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ்ல ஏதாவது 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. சோ அதை எழுதிடுங்க. ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஏன் செபி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா செபி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலேட் பண்றதுக்கு கீழ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இது கீழ செபி வந்து செபி வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ், ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ், ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட அவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் ரெகுலேட் அவங்களோட வர்க்கிங்ஸ் ரெகுலேட் செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இத ரெஜிஸ்டர் பண்ணி ரெகுலேட் பண்ணி ரெகுலேட் பண்றது. அடுத்து வந்து செபி வந்து செபி அதாவது மர்ச்சன்ட் பேங்க் அதாவது மர்ச்சன்ட் பேங்கர்ஸ், இவங்க எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றது, அதே மாதிரி அவங்களோட பண்றது, அதே மாதிரி கோட் ஆஃப் கான்டக்ட் கொடுக்கிறது, கோட் ஆஃப் கான்டக்ட் கொடுக்கிறது. செபி வந்து கம்பெனிஸோட டேக் ஓவர இந்த மர்ச்சன்ட் பேங்கர்ஸ், புரோக்கர்ஸ், மர்ச்சன்ட் பேங்கர்ஸ், புரோக்கர்ஸ் அண்டர்ரைட் ரெகுலேஷன் கீழ கொண்டு வரது, அதே மாதிரி கீழ கொண்டு வரது, அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பிரைவேட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, கம்பெனிஸ் வந்து அவங்களோட கம்பெனிஸ் வந்து மட்டுமே ஷேர் இஷ்யூ மட்டுமே ஷேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, பப்ளிக் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, பப்ளிக். அப்புறம் இந்த ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் செபி ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் லெவி பண்ணலாம், அத சார்ஜ் லெவி பண்ணலாம், அத சார்ஜ் இல்ல மத்த சார்ஜஸ் எல்லாம் இல்ல மத்த சார்ஜஸ் எல்லாம் எதுக்காகனா அவங்களோட என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அத பெர்ஃபார்ம். ப்ரீவியஸ் பார்த்த கொஸ்டின் வந்து either or டைப். சோ செகண்ட் கொஸ்டின் ஆர் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் எனி 3 objectives of Securities and Exchange Board of India. சோ செபியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஏதாவது 3 அப்ஜெக்டிவ் எழுதுனா போதும். செபியோட ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்றது. இன்வெஸ்டர்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டெவலப்மெண்ட்டுக்கு சில ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும். ஸ்டாக் மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டீஸை ரெகுலேட் பண்ணும். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஆக்டிவிட்டீஸை ரெகுலேட் பண்றது, இன்வெஸ்டர்ஸோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கான்னு பாத்துக்கணும். அப்புறம் fraudulent malpractices இதெல்லாம் prevent பண்றது, அதுக்கு சில statutory regulations கொண்டு வருது. அப்புறம் intermediaries-ஓட code of conduct டெவலப் பண்றது, அதே மாதிரி intermediaries-அ regulate பண்றது. இதெல்லாம் தான் செபியோட objectives. Next question, distinguish between primary market and secondary market on any 4 bases. So நம்ம primary market, secondary market-ஓட எல்லா difference-உம் பார்த்திடலாம். primary market, secondary market-ஓட differences பார்க்கலாம். பேசிஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். பிரைமரி மார்க்கெட் பாத்தீங்கன்னா நியூ செக்யூரிட்டிஸை சேல் பண்ற மார்க்கெட். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதோட செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுதுன்னா அது பிரைமரி மார்க்கெட்ல பண்ணும். செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸை வாங்கி விற்கிற மார்க்கெட் தான் செகண்டரி மார்க்கெட். நெக்ஸ்ட் பேசிஸ் இஷ்யூட் பை. செக்யூரிட்டிஸை வந்து கம்பெனிஸ் டைரக்டா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இஷ்யூ பண்றது பிரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்ல வந்து செக்யூரிட்டிஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவுல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் பேசிஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ பிரைமரி மார்க்கெட் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு டைரக்டா கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, ஏன்னா இங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் அதாவது அவங்க கிட்ட சர்ப்ளஸ் பணம் இருக்கு இல்லையா, அதை அவங்க என்ன செய்யறாங்க, கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. ஸோ டெபிசிட் யூனிட்ஸ்க்கு டைரக்டா போகுது. அதனால இது கான்ட்ரிபியூட்ஸ் டைரக்ட்லி டு கேபிட்டல் ஃபார்மேஷன். செகண்டரி மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்டைரக்டா கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஏன்னா இங்க வந்து சர்ப்ளஸ் யூனிட்ஸ்க்கு நடுவுல அதாவது ஒரு இன்வெஸ்டருக்கும் இன்னொரு இன்வெஸ்டருக்கு நடுவுல தான் ஃபண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சோ அதனால இன்டைரக்டா கேபிட்டல் ஃபார்மேஷன் நடக்குது செகண்டரி மார்க்கெட்ல. நெக்ஸ்ட் பேசிஸ் என்ட்ரி. பிரைமரி மார்க்கெட்ல வந்து
எல்லா கம்பெனிஸுமே பிரைமரி மார்க்கெட்ல அவங்களோட கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கு என்டர் பண்ணலாம். செகண்டரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனிஸ் மட்டும் தான், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல எந்த கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கோ அந்த கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸ் மட்டும் தான் வாங்கி விற்க முடியும். நெக்ஸ்ட் பேசிஸ் பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். பிரைமரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒன்லி பையிங், அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து செக்யூரிட்டிஸ வாங்க மட்டும் தான் முடியும், அவங்களால செல் பண்ண முடியாது. செகண்டரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் அவரோட செக்யூரிட்டியை விற்பாரு, இன்னொரு இன்வெஸ்டர் அவர் இந்த செக்யூரிட்டியை வாங்குவாரு. ஓகே, சோ இங்க பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டி செகண்டரி மார்க்கெட்ல நடக்கும். நெக்ஸ்ட் பேசிஸ் ஜியோகிராபிக்கல் லொகேஷன். பிரைமரி மார்க்கெட்டுக்கு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் கிடையாது. அண்ட் பிரைமரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன், பேங்க், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. செகண்டரி மார்க்கெட்டுக்கு பிக்ஸட் ஜியோகிராபிக்கல் ஏரியா இருக்கு, அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் பேசிஸ் பிரைஸ். பிரைமரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸோட பிரைஸ வந்து கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் தான் பிக்ஸ் பண்றாங்க. ஏன்னா கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணும்போது பிரைமரி மார்க்கெட்ல பண்ணுது, சோ அவங்க தான் செக்யூரிட்டிஸோட பிரைஸஸ பிக்ஸ் பண்றாங்க. செகண்டரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபேக்டர்ஸ் தான் ஒரு செக்யூரிட்டியோட பிரைஸ பிக்ஸ் பண்ணுது. Next question, read the following statements, assertion and reason. Choose the correct alternative from the options given below. Assertion: when the allocative function is performed well, scarce resources are allocated to those firms which have the highest productivity for the economy. Reason: allocative function allocates or directs funds into the most productive investment opportunity. Okay, options and the A, both assertion and reason are true, and reason is the correct explanation of assertion. B, both assertion and reason are true, but reason is not the correct explanation of assertion. C, assertion is true, but reason is false. D, assertion is false, but reason is true. So, இங்க நம்மளுக்கு assertion reason question கொடுத்திருக்காங்க. First, assertion என்ன கொடுத்திருக்காங்கன்னா, allocative function அப்படிங்கிறது எப்ப நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னா, scarce resources வந்து எந்த firms எல்லாம் highest productivity economy கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு allocate பண்றது. ஓகே, அப்ப சர்ப்ளஸ் யூனிட்ஸ் கிட்ட இருக்கிற பணத்தை என்ன பண்றோம், எந்த ஃபர்ம் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோ அந்த ஃபர்ம்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றது, அலோகேட் பண்றது, அதுதான் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பண்ணுது. ஓகே, ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஃபண்ட்ஸை மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அலோகேட் பண்ணுது. இதை தான் நம்ம பார்த்தோம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஒரு ஃபங்க்ஷனா. ஸோ அசர்ஷனும் கரெக்ட் தான், ரீசனும் கரெக்ட் தான், அண்ட் ரீசன் வந்து assertion ஓட correct explanation. So, A தான் கரெக்டான answer. Next question, from the following, identify the one which is not a function of stock exchange. A, providing liquidity and marketability of existing securities. B, spreading of equity cult. C, ensuring safety of transaction. D, ensuring that there is no scope for speculation. So, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, stock exchange ஓட functionல இது எது கிடையாது இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்லன்னு கேட்டிருக்காங்க. So, first என்ன option கொடுத்திருக்காங்க, providing liquidity and marketability of existing securities. So, stock exchangeல existing securities தான் deal பண்ணுவாங்க, அதோட liquidity and marketability வந்து function of stock exchange. So, A கிடையாது. Next, stock exchange ஓட function என்னது, spreading of equity cult. ஓகே, அதுவும் உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா safety of transaction-ம் stock exchange ஓட ஒரு function. So, C-யும் உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா ensuring that there is no scope for speculation. Stock exchange ஓட function என்னது, scope for speculation கொடுக்குது. ஓகே, so அப்ப D தான் கரெக்டான ஆன்சர் இங்க. ensuring that there is no scope for speculation. Next question, in the dash, a securities account can be opened, all shares can be deposited in it. These can be withdrawn or sold at any time, and instruction to deliver or receive the shares on behalf of the investor can be given. A, primary market. B, stock exchange. C, bank. D, depository. So, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டிஸ்க்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அண்ட் எல்லா ஷேர்ஸையும் அதுல டெபாசிட் பண்றது. ஓகே, இதை தான் நம்ம டிமெட்டலைசேஷன் அப்படின்னு படிச்சோம். ஓகே, எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வச்சுக்கிறோம். அண்ட் இந்த ஷேர்ஸ் எல்லாம் எப்ப வேணாலும் நம்ம சேல் பண்ணலாம். அதே மாதிரி அதை வாங்குறதோ விற்கிறதோ இது எல்லாமே வந்து இன்வெஸ்டருக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, பிரைமரி மார்க்கெட்டுங்கிறது நியூ இஷ்யூ மார்க்கெட், கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணும்போது பிரைமரி மார்க்கெட்ல பண்ணுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸை வாங்கி விற்கிறது, இது இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவுல நடக்கிறது. பேங்க் அப்படிங்கிறது அது ஒரு ஃபினான்ஷியல் இது, சோ அங்க வந்து நம்ம பணம் தான் டெபாசிட் பண்றோம். இங்க செக்யூரிட்டிஸ் பத்தி பேசுறாங்க. சோ இது என்னது, டெபாசிட்ரி. சோ டெபாசிட்ரியோட தான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு டிபி மூலமா நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வச்சிருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்றோம். சோ இது வந்து டெபாசிட்ரி.
So D தான் கரெக்டான ஆன்சர். Next, give the meaning of contract note and T+2 system in the trading procedure in a stock exchange. So stock exchange ஓட trading procedure ல contract note na என்ன, T+2 system na என்னன்னு கேட்டிருக்காங்க. So நம்ம stock exchange ஓட trading procedure என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ட்ரேடிங் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்களோட செக்யூரிட்டிஸை விற்க போறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல அவங்களோட செக்யூரிட்டிஸை லிஸ்ட் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல எப்போ ஒரு கம்பெனியோட நேமை இன்க்ளூட் பண்ணுவாங்க, லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்ல இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அத்தாரிட்டிஸ் வந்து அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் சவுண்ட்னஸ் நல்லா இருக்கா, மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அந்த கம்பெனில அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருந்தாதான் அந்த கம்பெனியோட நேமை வந்து லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்ல இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகே, முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயே வந்துட்டு இந்த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் நடந்துட்டு இருந்தது. சோ இதை எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிட்டிங் மூலமா புரோக்கர்ஸ் என்ன செய்வாங்க, ஏலம் விட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, எலக்ட்ரானிக் ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. சோ பையிங் செல்லிங் எல்லாமே கம்ப்யூட்டர் டெர்மினல் மூலமா நடக்குது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து ஒரு மெயின் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கு. அது வந்து கண்ட்ரி ஃபுல்லா அதோட டெர்மினல்ஸ் இருக்கு. ஓகே, சோ ஒவ்வொரு புரோக்கரும் என்ன செய்வாங்க, அந்த மெயின் கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்றதுக்கு அவங்களோட டெர்மினல்ஸ் மூலமா ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்றது, வாங்குறதோ விற்கிறதோ இதெல்லாம் பண்றதுக்கு. ஓகே, சோ இந்த ஆன்லைன் ட்ரேடிங் மூலமா மெம்பர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த சைட்ல லாகின் பண்ணி அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கலாம். அவங்க எவ்வளவு ஷேர்ஸ் விற்கணும் வாங்கணும் இத பத்திலாம் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஓகே, சோ இந்த இடத்துல இப்ப ஆன்லைன் ட்ரேடிங்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த சீட்டிங், ஃப்ராட் இதெல்லாம் கம்மியாயிடுச்சு. இந்த ஆன்லைன் ட்ரேடிங்ல என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் செலெக்ஷன் ஆஃப் புரோக்கர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த செக்யூரிட்டிஸ் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு செபியோட ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ் மூலமா தான் பண்ண முடியும். ஓகே, அவங்க யாரா இருப்பாங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மெம்பரா இருப்பாங்க. சோ ஒரு புரோக்கர் வந்து இண்டிவிஜுவலா இருக்கலாம், இல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கலாம், இல்ல கார்பரேட் பாடியா இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், அந்த புரோக்கர்ஸோட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சோ ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர் என்ன செய்யணும், கீழே கொடுத்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். அவரோட பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், டெபாசிட்டரி அக்கவுண்ட் டீடைல்ஸ், நேம் ஆஃப் எனி அதர் புரோக்கர்ஸ் வித் ஹூம் தே ஹேவ் ரெஜிஸ்டர்ட், அப்புறம் கிளைண்ட் கோட் நம்பர், இது எல்லாத்தையும் கொடுக்கணும். கொடுத்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அந்த புரோக்கரோட. இந்த இன்ஃபர்மேஷன் அந்த புரோக்கர் எடுத்துக்கிட்டு அந்த இன்வெஸ்டரோட நேம்ல ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெபாசிட்டரியோட டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது. சோ டிமேட் அப்படின்னா டிமெட்டரலைஸ்ட் அக்கவுண்ட் அப்படின்னா என்னது, அதாவது டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் கிட்ட இன்வெஸ்டர் வந்து ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கிறது. அப்பதான் அவரோட செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வைக்க முடியும். சோ அதுதான் டிமெட்டரலைஸ்ட் அக்கவுண்ட் ஆர் டிமேட் அக்கவுண்ட். சோ செகண்ட் ஸ்டெப் இந்த ட்ரேடிங் ப்ரொசீஜர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும். அண்ட் இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஹோல்ட் பண்ண போறாங்க. அது யார் மூலமா, டெபாசிட்டரி கிட்ட. சோ அந்த டெபாசிட்டரிங்கிறது யாரு, இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஆர்கனைசேஷன். இதுதான் அபெக்ஸ் ஆர்கனைசேஷன் இந்த டெபாசிட்டரி சிஸ்டம்னு படிச்சோம். கரெக்டா? சோ இவங்க தான் செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணுவாங்க. சோ செக்யூரிட்டிஸ்ங்கிறது ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாமே. இந்தியால 2 டெபாசிட்டரிஸ் இருக்கு. ஒன்னு என்எஸ்டிஎல், இன்னொன்னு சிடிஎஸ்எல். அண்ட் டெபாசிட்டரிக்கும் இன்வெஸ்டருக்குள்ளயும் டைரக்ட் கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே யார் மூலமா நடக்கும், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் மூலமா மட்டும்தான் நடக்கும். நெக்ஸ்ட் ஆர்டரை பிளேஸ் பண்றது. இப்ப இன்வெஸ்டர் வந்து டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணும். சோ இந்த ஆர்டரை வந்து ஒரு புரோக்கர் கிட்ட பர்சனலாவும் சொல்லலாம், இல்ல போன் மூலமாவோ இமெயில் மூலமாவோ இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். சோ இவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த பிரைஸ்ல வாங்கணும் விற்கணும்னு சொல்லிடுவாரு. இப்போ இந்த புரோக்கர் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன்ல போய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மெயின் இதுல கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஷேர் அதோட பெஸ்ட் பிரைஸ மேட்ச் பண்ணுவாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றது. சோ இப்போ வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கணுமோ விற்கணுமோ அந்த பிரைஸுக்கு அது நடந்ததுக்கு அப்புறம் அது வந்து புரோக்கரோட டெர்மினலுக்கு கம்யூனிகேட் ஆயிடும். அண்ட் இந்த ஆர்டர் வந்து எலக்ட்ரானிக்காவே எக்ஸிக்யூட் ஆயிடும். சோ புரோக்கர் வந்து என்ன செய்வாரு, இன்வெஸ்டர் கிட்ட ஒரு ட்ரேட் கன்ஃபர்மேஷன் ஸ்லிப், அதாவது இந்த ட்ரேட் முடிஞ்சிருச்சு, வாங்குறதோ விற்கிறதோ இவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த பிரைஸ்க்கு வாங்கியாச்சு வித்தாச்சுன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை வந்து இஷ்யூ பண்ணுவாரு. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் நோட் இஷ்யூ பண்றது. சோ இந்த ட்ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம்
24 ஹவர்ஸ்க்குள்ள புரோக்கர் என்ன செய்வார்னா ஒரு கான்ட்ராக்ட் நோட் இஷ்யூ பண்ணுவாரு. இந்த நோட்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, வித்திருக்காங்க, இதோட பிரைஸ் என்ன, டேட், எந்த டேட்ல இது நடந்துச்சு, எந்த டைம்ல இந்த டீல் நடந்துச்சு, புரோக்கரேஜ் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த கான்ட்ராக்ட் நோட்ல இருக்கும். அதை அவர் இஷ்யூ பண்ணுவாரு. இது ஏன் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கும் புரோக்கர்ஸ்க்கும் நடுவுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு ப்ரூஃபா இருக்கும் இந்த கான்ட்ராக்ட் நோட்டு. அண்ட் ஒரு யூனிக் கோட் நம்பர் அசைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும். அது யாரு பண்றாங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, அண்ட் அதுவுமே கான்ட்ராக்ட் நோட்ல பிரிண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெலிவரி ஆஃப் ஷேர் அண்ட் மேக்கிங் பேமெண்ட். இப்ப இன்வெஸ்டர் வந்து ஷேர்ஸ் வித்திருக்காங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸை வந்து அவங்க புரோக்கர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அப்படி இல்ல ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அந்த வாங்கின ஷேர்ஸ்க்கான பணத்தையும் புரோக்கர் கிட்ட கொடுத்துடணும். சோ இது எப்ப நடக்கணும்னு பாத்தீங்கன்னா அவங்க கான்ட்ராக்ட் நோட் ரிசீவ் பண்ண உடனேயும் நடக்கணும். இல்ல அந்த புரோக்கர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அவர் ஒண்ணு பண்ணும் இல்லையா. இப்போ ஷேர்ஸை வித்திருந்தா அந்த ஷேர்ஸை புரோக்கர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கணும். அப்படி ஷேர்ஸ் வாங்கியிருந்தா அதுக்கான பேமெண்ட்டை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். சோ புரோக்கர் பண்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து அந்த இன்வெஸ்டர் வந்து இந்த ஷேர்ஸை டெலிவர் பண்ணும் இல்ல கேஷை பே பண்ணும். சோ இதுக்கு பேர் தான் பே இன் டே. ஓகே, நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் சைக்கிள். இந்த கேஷை பே பண்றதோ இல்ல செக்யூரிட்டிஸை டெலிவர் பண்றதோ, அதாவது ஷேர்ஸை விற்கிறாங்கன்னா செக்யூரிட்டிஸை டெலிவர் பண்ணுவாங்க, ஷேர்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா கேஷ் பே பண்ணுவாங்க. சோ இது வந்து பே இன் டே அன்னைக்கு நடக்கணும். இது எப்போன்னு பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் டேக்கு முன்னாடியே. செட்டில்மெண்ட் டே அதாவது செட்டில்மெண்ட் சைக்கிள்ங்கிறது T plus 2 டே, டிரான்சாக்ஷன் பிளஸ் 2 டேஸ். அப்ப டிரான்சாக்ஷன் இப்ப மண்டே நடக்குதுன்னா வெனஸ்டேக்குள்ள இது நடக்கணும். டிரான்சாக்ஷன் மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே. சோ 2 நாள் அதுக்குள்ள இது நடக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த T plus 2 டேல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது டிரான்சாக்ஷன் பிளஸ் 2 டேஸ்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த ஷேர்ஸை டெலிவர் பண்ணுவாங்க இல்ல பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க. இப்ப பேமெண்ட்னா அவங்க வந்து ஷேர்ஸை செல் பண்ணியிருந்தாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பேமெண்ட் கொடுக்கணும்ல, அது புரோக்கர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அந்த கேஷை. அப்படி வந்து ஷேர்ஸ் வாங்கியிருந்தா அந்த ஷேர்ஸை டெலிவர் பண்ணும் புரோக்கர் கிட்ட, அதை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். சோ இதுக்கு பேர் பே அவுட் டே. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து புரோக்கர்ஸ்க்கு ஷேரை டெலிவர் பண்றாங்க இல்ல பேமெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு பேர் பே அவுட் டே. அதே வந்து இன்வெஸ்டர் ஷேர்ஸை டெலிவர் பண்றாங்க இல்ல கேஷை பே பண்றாங்க புரோக்கர்ஸ் கிட்ட அப்படின்னா அதுக்கு பேர் பே இன் டே. ஓகே, சோ பே இன் டேங்கிறது இன்வெஸ்டர் புரோக்கருக்குள்ள நடக்கிறது, பே அவுட் டேங்கிறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் புரோக்கருக்குள்ள நடக்கிறது. ஓகே, சோ புரோக்கர்ஸ் என்ன பண்ணும் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அந்த பேமெண்ட்டை 24 ஹவர்ஸ்க்குள்ள பே பண்ணிடணும். அந்த பே அவுட் டேயோட 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க பே பண்ணிடணும். ஓகே, சோ புரோக்கர் என்ன செய்வாங்க அந்த ஷேர்ஸை டிமேட் ஃபார்ம்ல டெலிவர் பண்ணிடுவாங்க இன்வெஸ்டர்ஸோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு. இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த டீடைல்ஸையும் கொடுத்துருவாங்க. சோ இன்வெஸ்டர் என்ன செய்யணும் அந்த டிமேட் அக்கௌண்டோட டீடைல்ஸை கொடுக்கணும் புரோக்கர் கிட்ட. அண்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அந்த செக்யூரிட்டிஸை டெலிவர் பண்ண சொல்லி அவங்களோட பெனிஃபிஷியல் ஓனர் அக்கௌண்ட்ல, டிமேட் அக்கௌண்ட்ல. இதுதான் ட்ரேடிங் ப்ரொசீஜர். இதுவும் ஒரு ஐதர் ஆர் கொஸ்டின். சோ ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம ட்ரேடிங் ப்ரொசீஜர் பார்த்தோம். அப்படி இல்லைன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட 3 ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. அதுல இருந்து ஏதாவது 3 ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. Next question, adapting to a change in consumer preference towards online shopping, Fast Service started a grocery delivery app. It is a platform that ensures 10-minute deliveries of groceries. Because of this service, Fast Service earned huge profit within a year. It planned to expand its operation and decided to raise funds by directly issuing its securities to investors. The market through which Fast Service has decided to raise funds for its expansion is A. Money market, B. Primary market, C. Secondary market, D. Both primary and secondary markets. So இங்க என்ன questionல கொடுத்திருக்காங்கன்னா Fast Service வந்து consumer preference online shopping மேல நிறைய இருக்கு. ஸோ அவங்க அதை ப்ரிஃபர் பண்ணுறதுனால ஃபாஸ்ட் சர்வீஸும் என்ன பண்ணுறாங்க ஒரு கிராசரி டெலிவரி ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கிராசரிஸை 10 மினிட்ஸில் டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது ஒரு வருஷத்தில் அவங்க ஹியூஜ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதனால அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும். அதே மாதிரி ஃபண்ட்ஸ் ரெய்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா பணம் வேணும். அந்த ஃபண்ட்ஸை ரெய்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து செக்யூரிட்டிஸை டைரெக்டாக இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இஷ்யூ பண்ணி ஃபண்ட்ஸ் ரெய்ஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபாஸ்ட் சர்வீஸ் வந்து இந்த ஃபண்ட்ஸை அவங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்காக ரெய்ஸ் பண்ணுறதுக்கு எந்த மார்க்கெட் மூலமாக பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கே நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு க்ளூ இருக்கு பாருங்க. It decided to raise funds by directly issuing its securities
to investors. So இங்க என்ன பண்றாங்க, fast service வந்து டைரக்டா investors கிட்ட securities கொடுக்கறாங்க. அது எந்த மார்க்கெட்ல நடக்கும், primary மார்க்கெட்ல. So primary market தான் கரெக்டான ஆன்சர். மணி மார்க்கெட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுக்கு, செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் வாங்கி விற்கிறதுக்கு, அண்ட் அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கும். ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் தான் வந்து கம்பெனி டைரக்டாக இன்வெஸ்டர்ஸ் கிட்ட செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பிரைமரி மார்க்கெட். Next question. Capital market instruments are riskier both with respect to returns and principal repayment as compared to money market instruments. This highlights the following point of difference between capital market and money market. A. Instruments, B. Duration, C. Safety, D. Liquidity. So, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா capital market instruments வந்து money market instruments compare பண்ணும்போது கொஞ்சம் riskier. எந்த point of viewலனா returns and principal repaymentல. ஓகே, கொடுத்திருக்கிற பாயிண்ட் வந்து கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட்டோட எந்த பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட்டோட டிஃபரன்ஸ் பார்த்தோம், அதோட பேசிஸில் இது எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மணி மார்க்கெட்டுக்கு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி இங்கே எதுவுமே என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு பேசலை. ஓகே, அடுத்து டியூரேஷன் அப்படிங்கிறது கேபிட்டல் மார்க்கெட் வந்து மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸு செக்யூரிட்டிஸ். ஓகே, மணி மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ். அடுத்து சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் வந்து மணி மார்க்கெட்டை விட கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட் எதை பற்றி பேசுது, சேஃப்டியை பற்றி. ஓகே, ஸோ அதனால சேஃப்டி தான் கரெக்டான ஆன்சர். லிக்விடிட்டி அப்படிங்கிறது அந்த செக்யூரிட்டிஸை எவ்வளோ சீக்கிரமாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறது தான் லிக்விடிட்டி. அதை பற்றி இங்கே பேசலை, ரிஸ்கை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது எந்த பேசிஸ், சேஃப்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே 3 சப்டிவிஷன்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நேம் த ப்ராசஸ் ஆஃப் ஹோல்டிங் செக்யூரிட்டிஸ் இன் அன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். எலக்ட்ரானிக் ஃபார்மில் செக்யூரிட்டிஸ் ஹோல்ட் பண்ணால் அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிமெட்டரலைசேஷன். அடுத்தது வந்து நேம் எனி 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட்டோட பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர்பிஐ, கமர்ஷியல் பேங்க்ஸ், எல்ஐசி, ஜிஐசி. இங்கே ஏதாவது 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்து நேம் த டெபாசிட்ரிஸ் தட் ஹோல்ட் செக்யூரிட்டிஸ் இன் அன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். இந்தியாவில் 2 டெபாசிட்ரி இருக்கு, ஒன்று என்எஸ்டிஎல், இன்னொன்று சிடிஎஸ்எல். என்எஸ்டிஎல்ங்கிறது நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரிஸ் லிமிடெட் அண்ட் சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் லிமிடெட். Next question. Stock exchange not only provides liquidity and marketability to existing securities but performs many other functions. Explain any 2 such functions of stock exchange. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ்க்கு லிக்விடிட்டி அண்ட் மார்க்கெட்டபிலிட்டி மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, இதை தவிர்த்து சில ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஏதாவது 2 ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷனை தவிர்த்து வேறு ஏதாவது 2 ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Next question. Distinguish between primary market and secondary market on any 4 bases. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரி கேட்டால் ஏதாவது ஒரு 4 பேசஸ்ல பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்டோட டிஃபரன்ஸை எழுதுங்க. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் இயர் போர்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் அதோட சொல்யூஷனை டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.